வந்துட்டேன். ஹாய். இன்னைக்கு ஹார்விக்கோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பன்னீர் க்ரீமி சாண்ட்விச் பண்ண போகிறேன். அதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வெங்காயம் உள்ள இதெல்லாம் ஸ்டஃபிங் எதுவுமே இல்லாமல் பட் கொஞ்சம் எதுனா ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணி அவருக்கு அது தெரியாமல் அதை பண்ண போகிறேன். அது எதுவுமே இல்லாமல் எதனா போட்டு பண்ண போகிறோம். எதுவுமே பார்க்குறதுக்கு தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கும் அந்த மாதிரி. முதல்ல வந்து பேர் என்ன, ஐயோ இது என்னதுடா, குக்கும்பர். இதை வந்து நல்லா நான் வந்து இது பண்ணிட்டேன், துருவி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன் அந்த ஜூஸை வந்து. ஏன்னா இதை புழிஞ்சிட்டு இது காலையில கொஞ்சம் குடிச்சிருவேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. பாய். கொஞ்சம் காலையில தெம்பா இருக்கும் வேலை பார்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் புளியலாம். நம்மளால எவ்வளவு புளிய முடியுமோ அவ்வளோ. பக்கத்தில் யாருன்னா இந்த மாதிரி பாவம் அவங்களுக்கும் கொடுக்கணும். இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ண போறேன். இது நான் ஏற்கனவே முந்திரி பருப்பு அரைச்ச ஜார் தான். இது இப்போ பிரச்சனை கிடையாது, இதுலேயே நான் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு இந்த அளவுக்கு சைஸ் பன்னீர் எடுத்துக்கிறேன். இது வந்து கேர்டு. இது வந்து நல்லா தண்ணியே இல்லாமல் கெட்டியாக மட்டும் எடுத்து போடணும். இதில் போட்டு போகிற இப்போ இந்த மிக்ஸி அரைக்கிறோம் அதில். ஓகே, இதில் இப்போ என்ன பண்ணுறேன்னா பீஸா சீசனிங் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சால்ட், அப்புறம் ஸ்பூனையும் உள்ளே போட்டு. காலையில் ஒரு புயல் வேகத்தில் இருப்பேன். வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த க்ரீமை வந்து இந்த குக்கும்பரோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். இது வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட். இப்போது இதை வந்து நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாண்ட்விச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது எப்போ பண்ண போகிறோம்? இப்போ தான் 5 நிமிஷத்தில் சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் கிட்ஸையும் நீங்கள் ஆசத்தலாம். ஃபைனலாக இந்த சாண்ட்விச் ஸ்டஃபுக்கு இந்த ஓரங்களை கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்றுலேயே கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டேன். அதுலேயும் பட்டர் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அது மேலே ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரெட்டை வந்து இது மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மேலே வைக்கிறோம். அதில் வந்து லைட்டாக சீஸ், இப்போவும் லைட்டாக ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வைக்கிறோம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா அமுக்கி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதானா? அவ்வளோதான். இப்போ இதில் வந்து இலை தலைகள், வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாதனால கம்முன்னு. இது பேர் மேஜிக் சாண்ட்விச். ஆமாம், நான் தான் பேரை வச்சேன். நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். என்னத்துக்கு? இது டோஸ்ட் ஆனோடனே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பீஸா சீசனிங்கை லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். போத கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி.